அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம் நாடு நம் கையில் சேனல். நீங்கள் தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு தந்துட்டு வரீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து கருத்துக்கணி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதி இருக்குது. 6 தொகுதியில் எந்தெந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா குளச்சல் தொகுதி. குளச்சல் தொகுதியில் 2011 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 16லையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 21லையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு காங்கிரஸ் கோட்டையாகவே இருந்திருக்குது கன்னியாகுமரியில் அந்த குளச்சல் தொகுதி. 2026 வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தா அந்த முறையும் திமுக தான். திமுக கூட்டணி ஆட்சி தான் ஜெயிக்குதுன்னு வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி தொகுதி. கன்னியாகுமரி தொகுதி ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குது. போன முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் இந்த முறை திமுக அதை கைப்பற்றுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுக அதை வாங்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் தொகுதி. நாகர்கோவில் தொகுதி எப்பயுமே ஏடிஎம்கே ஃபேவராக தாங்க இருந்திருக்குது. இந்த முறையும் அது யாருக்கு ஃபேவர்னா ஏடிஎம்கே ஃபேவராக தான் இருக்குது. அடுத்து பத்மநாபபுரம் தொடர்ந்து திமுக கூட்டம் தான் ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த முறையும் திமுக தான் ஜெயிப்பாங்கன்ட்டு நம்ம கணிப்பு சொல்கிறாங்க. அடுத்து கிள்ளியூர் காங்கிரஸ் கோட்டைங்க. அப்போ காங்கிரஸ் யார் கூட்டணி இருக்கா? திமுக கூட்டணி இருக்கா. அதனால் மீண்டும் திமுக தான் அந்த தொகுதியில் ஆட்சி அமைப்பது. அடுத்து விலங்காடு தொகுதி உங்களுக்கு தெரியும், பிரபலம் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் தொகுதி, காங்கிரஸ் தொகுதி. எப்போனாலும் அது காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த முறையும் அந்த தொகுதி காங்கிரஸுக்கு தான் கொடுப்பாங்க. காங்கிரஸ் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அது காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இருக்குங்கல்ல, அந்த தொகுதி திமுக தான் ஜெயிக்கிறாங்க. கன்னியாகுமரி 6 தொகுதி இல்லை, அதிமுக ஒரு தொகுதி மட்டும் கைப்பற்றதை பார்க்குறாங்க. மிச்ச 5 தொகுதியுமே திமுக வசம் செல்கிறது. இப்போ கூட்டணி சூழ்நிலை இந்த கருத்து கணிப்பு எடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ கூட்டணி சூழ்நிலை வச்சாலும் இதை விட இன்னும் அதிமுகவுக்கு இழப்பு தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டுருக்காங்க. இவங்க அதிமுக ஸ்ட்ராங் ஆகணும்னா வெளியில் போனவங்க ஒன்று சேர்த்துனா மட்டும்தான் முடியும். ஏன்னா வெளியில் போனவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1000 ஓட்டுனாலும் இது வரைக்கும் 6 அணியாக பிரிஞ்சிருக்குது. 6 அணியில் 5 பேர் பிரிஞ்சிருக்காங்க. 5 பேருக்கு 1000 ஓட்டுனாலும் 5000 ஓட்டு வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவுக்கு டஃப்பு கொடுக்கணும்னா முடிந்தளவு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே முடியும். அதை பண்ணுவாங்களான்ட்டு இன்னும் கொஞ்சம் 2 மாதத்தில் தெரிஞ்சிடும். நம்ம பொறுத்து பார்ப்போங்க. எந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் நல்ல ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிருந்து விடைபெறுகிறது ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.